எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலை ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா, காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. ஹalleluya ஹalleluya. போராட்டமான சூழ்நிலையில் பாதையில் செய்வதறியாது திகைத்து நிற்கும் தேவ பிள்ளையே, இந்த சூழ்நிலையும் தேவன் நிச்சயம் மாற்றி போடுவார். மனம் தளராதங்க, சோர்ந்து போகாதங்க, கலங்காதங்க, பயப்படாதங்க. ஹalleluya. ஏன்னா உலகில் புத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இயேசுவாகிய உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறாரு பாருங்க. அவர் உலகத்தை ஜெயிச்சிட்டாரு. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் உலகத்தை ஜெயிப்பதற்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பாடுகளில் புத்திரங்களில் அவர் நம்மோடு கூட இருந்ததெல்லாம் ஜெயிப்பதற்கு அவர் உதவி செய்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. சோராது ஜெபித்திட ஜபாவி வரம் தாருமே, அடையாவும் அகற்றிடுமே, தாயை கேட்டும் பாதம் வந்தேன், எந்த ஜப வேலை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. அந்த காலை வெள்ளை எலும்புங்க தேவ பிள்ளைகளை ஜெபிங்க ஜெபிங்க. குருவிகள்லாம் பாருங்கள், இந்த பறவைகள்லாம் அதிகாலமே அது கீச்சு 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 கான்னு கருத்து நினச்சிது, கத்துது பாருங்கள். அந்த பறவைகள்லாம் நினச்சிது ஆண்டவரை துதிக்குது. மீன்கள்லாம் பாருங்கள் கடற்கரை ஓரமாக வந்து கத்திர துதிக்குமா. ஹalleluya ஹalleluya. அதிகாலையிலே அது கத்திர துதிக்குது. அந்த நாள் முழுதும் கத்திர நினச்சிறாரு, அழகாக நடத்துகிறாரு. நீங்களும் காலை வேலை எழும்புங்க. சேவல் பாருங்கள், காலை வேலை கொக்கரக்கோ கொக்கரக்கோன்னு கத்திக்கிட்டே எனக்கு 3 மணிலேருந்து ஆரம்பிச்சிடும். கொக்கரக்கோ 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 கொக்கரக்கோன்னு சொல்லி பாருங்கள், கத்திர துதிக்குது. அது பாசையில் துதிக்குது பாருங்கள். ஹalleluya. தேவ பிள்ளைகளை இன்று காலை வேலை எழும்புங்க. நீங்களும் தேவனை துதிங்க. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனே சுவின் நாமமதே, துதிகளின் மாத்தியில் வாசம் செய்யும் தூயானே நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே, அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹalleluya. பறவைகள்லாம் பாருங்கள், ஹalleluya கர்த்தரை நோக்கி பாடி துதிக்குது. அந்த நாள் முழுதும் கர்த்தர் நடத்துகிறார். மனிதர்களாகி நம்ம தான் பாருங்கள் கவலைப்பட்டு பாடுற, துதிக்காமல் ஜெபிக்காமல். ஹalleluya. கவலை மேலே கவலை, பாடு மேலே பாடு, பிரச்சனை மேலே பிரச்சனை பாருங்கள். ஹalleluya ஹalleluya. இது காலை வேலை எழும்புங்க, துதிங்க, ஜெபிங்க. தேவனோடு நம்ம சஞ்சரிக்கும் பொழுது இந்த நாள் முழுவதும் அவர் என்ன செய்வார், நம்மளை நடத்துவார் பாருங்கள், பாதுகாப்பார், கவலை மேற்கொள்ள விட மாட்டார். ஹalleluya. வியாதி மேற்கொள்ள முடியாது, துன்பங்கள் துயரம் மேற்கொள்ள முடியாது. அந்த பரிசுத்தன் வல்லமை மாத்திரத்தை மேற்கொள்ளும். ஹalleluya ஹalleluya. ஆதியாகமம் 37 அதிகாரத்தில் 33 பார்க்கும் பொழுது, யாக்கோப்பு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டு இருந்தான். அதில் முந்தைய அதிகாரம் புள்ள வாசிக்கும் பொழுது, ஹalleluya ஆதியா 37 ஹalleluya 12 வாசிக்கும் பொழுது, அவன் சகோதரர் சிகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சிகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்பப் போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றார். ஹalleluya ஹalleluya. ஆடுகளை மேய்க்கிறாங்க அண்ணமாரெலாம். நீ போய் என்ன செய்வா, அதை பார்த்துட்டு வா, அந்த ஷேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்குது என்று பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வான்னு சொல்லி என்ன செஞ்சாராம், தகப்பா அனுப்புனாராம். அண்ணனை பார்த்துட்டு வா, ஆடுகளை பார்த்துட்டு வான்னு சொல்லி. ஹalleluya. ஆனால் தூரத்தில் வரும்பொழுதே 18ஆம் வசனத்தில், அவன் தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணாங்களாம். அவனை என்ன செய்யலாம்,
இதன் சரியான நேரம்னு சொல்லி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் இவனை கொன்று இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்டம் இருக்கும் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். இப்படியா பாருங்கள், அவங்க அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதில் குழியில் தூக்கி போடுறாங்க, எடுக்கிறாங்க. அப்புறம் இஸ்மேல்கிட்ட 20 காசுக்கு விற்று போட்டுட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க ட்ரெஸ்ஸை என்ன செஞ்சார், எடுத்து வெள்ளாட்டு கடவை அடித்து அங்கிலே என்ன துவைத்து என்ன செஞ்சிட்டாங்க, அங்கிலே துவைத்து பல வர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உங்களுடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். விற்று போட்டுட்டு அவன் ட்ரெஸ்ஸை என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு ஆட்டை அடித்து அந்த ரத்தத்தை அது மேலே ஊற்றிட்டு தகப்பனோடு என்ன செய்கிறாங்க, போய் சொல்கிறாங்க பாருங்கள், நான் கண்டு எடுத்தோம், இதனுடைய குமாரன் அங்கேயான்னு பாரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, போய் சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு கொடுமையான ஒரு உலகம் பாருங்கள், கொடூரமான ஒரு உலகம். அல்லேலூயா. சொந்த பாருங்கள் அண்ணன் மாதிரி தான் அதை பண்ணுறாங்க. இன்றைக்கி நிறைய வீடுகளில் பாருங்கள் பிரச்சனை, பாடு, சொந்த பந்த நிமித்தமாக, கூட பிறந்தவன் நிமித்தமாக, அக்கம் பக்கத்தில் வியாபாரத்தில். அல்லேலூயா. பலவிதமான போராட்டங்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், போராட்டமான சூழ்நிலை கடந்து கொண்டு இருக்கலாம். அதில் எப்படி இது வெளியே வருவேன் திகைத்து கலங்கி கொண்டு இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலைகளுக்கு மாற்றிப்படுகிற தேவன் உங்களுக்கு உண்டு. நீங்கள் மனம் தளர்ந்து போயிடாதங்க, சோர்ந்து போகாதங்க. அல்லேலூயா. அதனால தான் யாக்கோபு சொல்கிறாரு, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தன் குமாரனுக்கு துக்கித்து கொண்டு இருந்தாராம், புலம்புனாராம். எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அவர் தான் தகப்ப தான் அனுப்புகிறாரு, மறு செய்தி கொண்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாரு. மறு செய்தி வருது, அவன் என்ன செஞ்சிட்டான், துஷ்ட மிருகங்கள் அவனை அடித்து போட்டேன்னு சொல்லி போய் சொல்கிறாங்க. நல்ல செய்தி இல்லை, மறு செய்தி கொண்டு வான்னு சொல்லி தகப்ப அனுப்புகிற. இந்த செய்தியை பார்த்தா பாருங்கள், அல்லேலூயா, மரண செய்தி, குமாரனை காணலை. அல்லேலூயா. பாதாளத்துக்கு இறங்குவேன், எல்லாரும் வந்து என்ன செஞ்சாங்களாம், குமாரத்துக்கெல்லாம் வந்து ஆறுதல் சொன்னாங்களாம். ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோடே என் குமாரிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டு இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு அம்மாவும் இல்லை, மனைவியும் இல்லை, இந்த பிள்ளையும் இல்லைன்னு சொல்லி அவனுக்கு அவ்வளோ ஒரு வேதனை பாருங்கள். இன்றைக்கி இந்த நாளில் மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு, மற்றவர்களால் பகைக்கப்பட்டு, மந்திரவாதம் பண்ணப்பட்டு, குடும்பம் உடஞ்சி நொறுங்கி நீங்கள் இருக்கீங்களா? அல்லேலூயா. சூழ்நிலை உங்களுக்கு மாறும் தேவ பிள்ளைகள். அவர் மாற்றிப்பட வல்லமை உள்ளவர். இந்த சூழ்நிலை கடந்து வெளியே நீங்கள் வருவீர்கள் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியா பாரு, இடையில நடக்கிற பிரச்சனைலாம் பார்க்கும்போது யோசிப்பை அங்கே கொண்டு போய் இஸ்மாயில்கிட்ட விற்று போட்டாங்க. அவங்க போய் என்ன செஞ்சிட்டாங்க, போத்திபார்கிட்ட. அல்லேலூயா. அவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருக்கும் பாருங்கள். அல்லேலூயா. பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் வரும் பொழுது, ஆமென், ஏன் இந்த உலகில் வாழணும், ஏன் எதற்காகன்னு சொல்லி கலங்கி நிற்கிற அந்த வேலையில் கர்த்தர் உங்களை பார்த்தான் சொல்லுகிறார், இந்த சூழ்நிலை உனக்கு மாறும், இந்த சூழ்நிலை உங்களுக்கு மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு பாருங்கள், யோசேப்பு அல்லேலூயா கொல்லப்பட்டான்னு சொல்லி துர்செய்தி கொண்டு வந்தது நிமித்தமாய் தகப்பனுடைய உள்ளங்கள் உடஞ்சி யாருமே ஆறுதல் படுத்த முடியாத சூழ்நிலை அவர் அழுது கொண்டு இருந்தார். ஆனால் யோசேப்பு அங்கே போய் பாருங்கள், பலவிதமான பாடுகள், துன்பங்களை கர்த்தர் அனுபவிக்க அனுமதி கொடுத்தார். மீண்டுமாக பாருங்கள், கர்த்தர் அவனை அதிகாரியாய் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. அந்த பஞ்ச காலத்தில் இவங்கெல்லாம் போய் அங்கே போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து இவங்க என்ன செய்கிறாங்க, போஷிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 45:27 வாசிக்கும் பொழுது, அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோது தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளையும் அவன் கண்டபோது அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அல்லேலூயா. அங்கே அழுது புலம்புறாரு, இங்கே அவருடைய ஆவி என்ன செஞ்சிட்டான், உயிர்த்த. நான் துக்கத்தோடு பாதாளத்துக்கு இறங்குவேன், யாரையும் ஆறுதல்படுத்த முடியாதுன்னு சொல்லி அழுது கொண்டு இருந்த யாக்கோப்புக்கு நல்ல செய்தி வருது பாருங்க, அவனோட ஆவி உயிர்த்தது. அல்லேலூயா. மகன் உயிரோடு இருக்கிறான். அல்லேலூயா. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், எகிப்து தேசமெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள்.
அவன் இருதயம் மூற்றி அடைத்தது. அவன் அவர்களை நம்பவில்லை. ஆனால் வண்டியெல்லாம் பார்க்கும் பொழுது அல்லேலூயா அவனோட ஆவி என்ன செஞ்சான்? உயிர்த்ததான். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆமாம், ஏதோ ஒரு சூழ்நிலை கடந்து வந்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் அழுது கொண்டே இருக்கலாம். யாருமே உங்களை ஆறுதல் படுத்த முடியாதபடி நீங்கள் அழுது கொண்டே இருக்கலாம். ஆனால் நாட்கள் உங்களுக்கு முடிய போகுது. யோசேப்பு அழுது நாட்கள் முடிந்தது. அவன் ஆவி உயிர்த்தது. யோசேப்பை பார்த்தார். யோசேப்பு அல்லேலூயா அனுப்பப்பட்டது வண்டியை பார்த்தார். மீண்டுமாக போய் பாருங்கள். அல்லேலூயா யோசேப்பை பார்த்தார். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் சோர்ந்து போனீங்களா? யாக்கோபுடைய ஆவி உயிர்த்தது போல நீ கர்த்தர் உங்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கும். அவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. சோர்ந்து போன மகளே காலவில் எளிமை நீ செபியன் துதின்னு சொல்லி ஆவின் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதாங்க. இந்த பிரச்சனைகள், இந்த பாடுகள், இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, ஐயோ வீட்டில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கலாம். எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு மாறும் பாருங்கள். சூழ்நிலை உனக்காய் மாறும். நீ சந்தித்த தோல்விகள் மறையும். சத்ரு கோட்டை உடையும். நீ ஜெபித்தது வந்து சேரும். மூடிய கதவு திறக்கும். முன்னீர்க்கும் தடைகள் விலகும். இருளின் நாட்கள் நீங்கும். வெளிச்சம் முன்மேல் உதிக்கும். இயேசுவின் நாமத்தினா ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினா ஒரு புது வழி உனக்கு திறக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசப்பா, போராட்டமான சூழ்நிலை உடைய பிள்ளை என்ன செய்வோன்னு தெரியாதபடி திகைத்துன்னு இருக்கிறாங்கப்பா. இந்த சூழலெல்லாம் மறுபடியாக நான் செபிக்கிறப்பா. எதிரான சூழ்நிலைகளை மாற்றி போட வல்லமை உள்ளவர் நீங்கள் ஒருவர் தான் சுவாமி. அல்லேலூயா. தீமை நன்மை மாறட்டும், துன்பம் இன்பமாக மாறட்டும், பலவீனம் பலவானாய் மாறட்டும். என்னென்ன காரியத்துக்கு அழுது கொண்டு இருக்கிறாங்களோ, போராட்டமான சூழ்நிலை இருக்கிறாங்களோ, அதில் திகைத்திருக்கு அந்தந்த காரில் அற்புதங்களை செய்யும்படிய பரிசுத்த ஆவின் அசைவாடுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் பரிசுத்த ஆவின் அசைவாடும். பரிசுத்த ஆவின் அசைவாடும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. அலைக்கார உஷபல தர கதூரிக்கிறவா. அல்லேலூயா. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். மனம் தளர்ந்து இருக்கிறாங்கப்பா, சோர்ந்து போனாங்கப்பா. இந்த சூழலை மாற்ற வாங்கப்பா, மாற்ற வாங்க டேடி, வாங்க டேடி, வாங்க கண்ணீரை துடைங்க. அழாதுன்னு சொல்லுங்கள், பயப்படான்னு சொல்லி கலங்காதன்னு சொல்லுங்கப்பா. யாற்றி தேற்றுங்க ஏச. வல்லமை இறங்கட்டும் 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 இறங்கட்டும். உமது இரக்கத்திற்கு அல்லேலூயா அல்லேலூயா. உடைய இறக்கத்துக்கு முடி உண்டு. கர பூஷா பல தக்கா தூரி வைக்கார காலிதோறும் உடைய கிருபை புது கிருபை கொடுங்கப்பா. நன்றிப்பா நன்றி. ஒன்றன் பேர் ஒன்றாக பாடுகள் துன்பங்களில் உலண்டு கொடுங்க. இந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவீராக, தேர்தல் படுத்துவீராக, தூக்கி எடுப்பீராக. வல்லமை இறங்கட்டும். சபலபா தூர பலக்கார சபலபா தூர் வைக்காரா சந்தல திக்க தூர் வைக்கார சவல தரக்க தூர் வைக்கிறவா. அதிசயங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுங்கப்பா. உங்களால் மாத்திரதான் மாற்ற முடியும். வல்லமை இறங்கட்டும் 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 இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே, சத்தானின் சகல தந்திரங்களையும் தகத்தெரிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும். அப்பா நன்றி நன்றி நன்றி. அக்கினி இறங்கட்டும். யோசேப்புடைய ஆவி உயர்த்ததுப்பா. பிள்ளையை பார்த்தோடனே சுவாமி, இன்னைக்கு தகப்பனே ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடி கலங்குற முடியும் பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாத கரை நீட்டப்படட்டும். மனம் தளர்ந்து போயிருக்கிறாங்கப்பா. அதிசயம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க டேடி. வல்லமை இறங்கட்டும். ரிவக்கர சபல தர கதூர் வைக்கிற சந்தல திக்கதூர வல்ல ரத்தர சத்தல ஊதர கதூர வல்ல ரந்தர வைக்கிறவா. ஆவியானவரே உங்களுக்கு நன்றி. அக்கினி வல்லம் ஒவ்வொரு வீட்லையும் வல்லம் இறங்கட்டும். மனம் தளர்ந்து போன பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியில் ஒவ்வொரு வீடுகளில் அசைவாடும், சபையில் அசைவாடும், தேசத்தில் அசைவாடும். அக்கினி மயமான அல்லேலூயா. அக்கினி பார்த்து உடையவர், அக்கினி கண்களை உடையவரை வல்லமையாக இறங்கி வருவீராக. பிரச்சனை பாடு துன்பத்தை எடுத்து போடுவீராக.
வியாதி பேய் மந்திரம் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகட்டும். அக்கினியை ஊற்றுங்க, அக்கினியை ஊற்றுங்க, அக்கினியை ஊற்றுங்க, அக்கினி 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 அக்கினி. சபல தர கதூர் விக்கரவா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றிப்பா நன்றிப்பா அல்லேலூன்னு சொல்லி ஆர்ப்பரிக்கிறோம். அல்லேலூயா என்று சொல்லி நாமத்தை மையப்பட சத்துரு விழுவானாக, சத்துரு விழுவானாக. சத்துரு விழுந்தானே என் பாதங்களின் கீழே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ரிபகார ஷபலப தூர பலகார சந்தலை சலதிக்க தூர பல ரத்தரக்க தூர் விக்கரவா ரிபக்கரவா சத்தல உதரத்த அக்கினி 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 இறங்கட்டும். ஆஸ்வதமான மழை பெய்யட்டும். அல்லேலூயா. ஆஸ்வதமான மழை பெய்யட்டும். திருமண தடைகள் உடைவாதாக இயேசு நாமத்தினால. அக்கினி 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 இறங்கட்டும். அல்லேலூயா. ரிபக்கரவா சந்தலதிக்க தூர் விக்கரவா. ஏசப்பா உங்களுக்கு நன்றி. போகும்போது திரும்பும்போது பாதுகாக்கிறவரே நன்றி. இருக்கும்போது தூங்கும்போது பாதுகாக்கிறவரே நமக்கு நாள் முழுதும் தூதர் பணி இறங்கட்டும், தூதர் பணி இறங்கட்டும், தூதர் பணி இறங்கட்டும், தூதர் பணி இறங்கட்டும், தூதர் பணி இறங்கட்டும். ஷபலப தூர பலகார சந்தல திக்க தூர் விக்கரா ಶಬಲ ದರ ಕದೂರಿ ವಿಕರ ಸಂದಲ ವಿಕ್ಕದುರ ವಲ ರಂದರ ವಿಕ್ಕದೂರಿ ವಿಕರವ ರಿವಕರವ ಶಬಲ ದರ ಕದೂರಿ ವಿಕರವ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வந்து சேர்ந்து துதிக்கிறோம் 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 உயர்த்துகிறோம் பாடுகிறோம். அல்லேலூயா. நன்றிப்பா நன்றிப்பா நன்றி 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 நன்றி. ஆவியானவரே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ಶಬಲವದುರ ಬಲಕರ ಸಂದಲಿ ಸಲದಿ ಕದೂರಿ ವಿಕರ ಸತ್ತಲದಿ ಕದೂರಿ ವಿಕರವ ಶಬಲದರ ಕದೂರಿ ವಿಕರ ಸತ್ತಲದಿ ಕದೂರಿ ವಿಕಾರ ದೂರ ಬಲಕರ அக்கினி அக்கினி இறங்கட்ட அக்கினி கார தூரி வீக்கர அக்கினி முச்சத்திரங்களை சுட்டர்கள் அக்கினி முச்சத்திரங்களை சுட்டர்கள் அக்கினி வந்து நடுவில் வகையாந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. அக்கினி 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 துன்மார்களுடைய கொம்புகளை வெட்டி போடுங்க. நாம அது அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். தேடி 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 அதிசயம் செஞ்சாதான் முடியும், இப்படி எழும்ப முடியும். அற்புதம் செஞ்சாதான் முடியும், இப்படி எழும்ப முடியும், சொல்லிக்க முடியும். இந்த போராட்டமான சூழலை மாற கடவுது இயேசுவின் நாமத்தில் மாற கடவு அந்த எல்லாம் எரிஞ்சு சாம்பலா கடவுது இயேசுவின் அக்கினி 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 அக்கினி. ஹல்லேலூயா. அதிசயம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அவர் நாமம் அதிசயமே. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், அதிசயம் அதிசயமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ಶಬಲ ದರ ಕತೂರಿ ಕದೂರ ಬಾಲಕರ ಸತ್ತಲ ವಿಕ್ಕದೂರ ಬಲ ರಂದಲ ವಿಕ್ಕರವ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றிப்பா 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 நன்றிப்பா. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என்னுள்ளமே. அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ரிவா லவாரம் அக்கினி 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 அக்கினி. ஒவ்வொரு வீட்லையும் அக்கினி 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 இறங்கட்டும். எல்லாம் மன்றது அந்த பேய் வியாதி எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகட்டும். அக்கினி 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 அக்கினி. வல்லமை வல்லமை இறங்கட்டு இறங்க. இன்று கண்டு காண்பது இல்லை, இன்று கண்டு வருவது இல்லை 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 இல்லை. சத்துரு விழுந்தான் சத்துரு விழுந்தான் சத்துரு விழுந்தான் சத்துரு விழுந்தான். இயேசுவின் நாமத்தில் நாள் முழுவதும் பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.